சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கனமழை. தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் வெளுத்து வாங்கிய பலத்த மழை. அதிகபட்சமாக சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 10.5 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் கனமழை பெய்த போதும் சுரங்கப்பாதைகளில் எங்கும் தண்ணீர் தேங்கவில்லை. எந்தவித தடையும் இல்லாமல் போக்குவரத்து சீராக உள்ளது. வாக்காளர் பட்டியலை சரி செய்வதல்ல, ஜனநாயகத்தை அழிப்பதே தேர்தல் ஆணையத்தின் குறிக்கோள். காங்கிரஸ் கட்சி சாடல். பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் தொடர்பான புதிய மசோதா. அரசியலமைப்பை அழிக்கும் கரையான்கள். மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் விமர்சனம். சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை தரிசனத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டால் நாள்தோறும் 4000 பேர் வரை தரிசனம் செய்ய வாய்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு இன்று 386வது பிறந்த நாள். ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி. நீலக்கொடி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள மெரினா கடற்கரைக்கு நாள்தோறும் வருகை தரும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு. நடப்பாண்டு மைசூர் தசரா விழாவை சிறப்பிக்க விமான சாகச நிகழ்ச்சி. கர்நாடக அரசின் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு அனுமதி. ஆர்சிபி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் சிறப்பு மசோதா கர்நாடக சட்டப்பேரவையில் தாக்கல். விதிகளை மீறினால் 10 ஆண்டு சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. டெல்லியில் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிரான வழக்கு. இன்று தீர்ப்பு வழங்குகிறது 3 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு. உத்தரப்பிரதேசத்தில் சப்பாத்தி செய்து தராதால் நடந்த குடும்ப சண்டையில் கணவனுக்கு கத்தி குத்து. மனைவியிடம் காவல்துறை தீவிர விசாரணை. இத்தாலியில் நீடிக்கும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் ஆறாக மாறியதால் படகோட்டி செல்லும் மக்கள்.